இயற்கை நமக்கு பல அழியா செல்வங்களை அள்ளி தந்துள்ளது. அவற்றில் ஒன்றுதான் ஹெர்கின்ஸ் என்றழைக்கப்படும் ஒரு வகை வெள்ளரிக்காய். இவற்றை விளைவிப்பது எப்படி என்பது குறித்தும் இவற்றை பதப்படுத்தி பயன்பாட்டிற்கு அனுப்பும் முறை பற்றியும் பார்ப்போம். பக்குவம் அடைந்த விளைநிலங்களில் 1 அடி இடைவெளியில் அயல் நாடுகளிலிருந்து தருவிக்கப்படும் இவ்வெள்ளரி விதைகளை ஊன்றி பராமரிக்கும் போது விதை விதைத்த 15ஆம் நாள் கொடி வளர ஆரம்பிக்கும். நன்கு வளர்ந்த கொடிகளில் 30 முதல் 35ஆம் நாள் பூக்கும் பூக்களிலிருந்து அடுத்த நாளே காய்க்க ஆரம்பித்துவிடும். அன்றிலிருந்து தொடர்ச்சியாக 40 நாட்களுக்கு காய்களை பறித்தெடுக்கலாம். மழைக்காலங்களை தவிர்த்து பிற பருவநிலைகள் முழுவதும் இக்காய்களை பயிரிட்டு வளர்க்க முடியும். மழைக்காலங்களை தவிர்த்து பிற பருவநிலைகள் முழுவதும் இக்காய்களை பயிரிட்டு வளர்க்க முடியும். மண்ணின் தன்மை, காலநிலைகளை பொறுத்து சராசரியாக 1 ஏக்கர் நிலத்திலிருந்து 250 முதல் 300 கிலோகிராம் வரை வெள்ளரிக்காய்களை நம்மால் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இம்முறையில் பயிரிடப்பட்டு பெறப்படும் வெள்ளரிக்காய்களை கூடைகள் மூலம் பதப்படுத்தும் நிறுவனத்திற்கு கொண்டு வந்து 1 கிலோகிராம் காய்களை தனியே எடுத்து ஓட்டைக்காய், புழுக்காய், வளைந்த காய், பூஞ்சை பாதித்த காய், உடைந்த காய் என பாதிப்பிற்குள்ளான காய்கள் 5 விழுக்காடு மட்டும் இருப்பின் மொத்தமாக எடை போட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்கின்றனர். எடை போட்டு சரி செய்த பின்னர் இக்காய்களை நேரடியாக தரம் பிரித்தலுக்காக அதற்கான நகரும் சல்லடை மேடைகளில் கொட்டி விடுகின்றனர். கொட்டப்பட்ட காய்கள் நடை மேடையில் பயணிக்கும் சமயத்தில் பணியாட்கள் மூலம் தேவையற்ற காய்கள் அகற்றப்படுவதோடு மட்டுமல்லாது சல்லடை அரிப்பான்கள் மூலமும் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. நகரும் மேடையின் ஒரு பக்கத்தில் கொட்டப்படும் காய்கள் முதல் தளத்தில் முதல் கட்ட தரம் பிரித்தலுக்கு பின்னர் மற்றொரு நகரும் கூடை மேடையில் விழுந்து மீண்டும் பயணித்து அடுத்த இடத்தில் இருக்கும் தளத்தை அடைகிறது. விளைநிலங்களிலிருந்து 160 பிளஸ், 100 பிளஸ், 60 பிளஸ், 30 பிளஸ், 30 மைனஸ் என்ற தரங்களில் கொண்டு வரப்படும் இக்காய்கள் இங்கு தயாரிப்பு தரத்திற்கு வரும் பொருட்டு 160 200, 200 250, 250 300, 300 பிளஸ் என்ற நிலைக்கு மாற்றப்படுவதற்காக பிரித்தெடுக்கும் கருவியின் உதவியோடு தரம் வாரியாக பிரித்தெடுக்கப்பட்டு நகரும் மேடை வழியாக மெல்ல மெல்ல நகரச் செய்து அதற்கான தரப்பகுதி வரும் இடங்களில் தனியாக பிரித்து அதற்கான கூடைகளை சென்றடையும் வண்ணம் செய்கின்றனர்.
அஜாக்ஸ், கேலிப்சோ, ஸ்டீமிரோ என பல வகைகளில் விளைவிக்கப்படும் ஹெர்கின்ஸ் என்ற இவ்வெள்ளரிக்காய்களை பதப்படுத்தலுக்கு முன் தரம் பிரிக்கும் போதுதான் நாம் உண்ணும் அளவிற்கு பக்குவப்படுத்த முடியும் என்பதாலும் விஷத்தன்மையை போக்க முடியும் என்பதாலும் இச்செயல் அத்தியாவசியமாக நிகழ்த்தப்படுகிறது. இம்முறையில் தரம் பிரிக்கப்பட்ட இக்காய்களை மீண்டும் ஒருமுறை எடை போட்ட பின்னர் அடுத்த நடவடிக்கையான சுத்தப்படுத்தலுக்கு கொண்டு வந்து பெரிய கலனில் ஊற்றப்பட்டிருக்கும் நீரினுள் மொத்தமாக கொட்டி விடுகின்றனர். இக்கலனில் மேல்புறம் பொருத்தப்பட்டிருக்கும் இயந்திரத்தின் உதவியால் வேகமாக சுழலும் தூரிகைகள் மூலம் இக்காய்களில் உள்ள மண் மற்றும் மாசுகளை சுத்தமாக அகற்றி மற்றொரு பக்கம் அமைக்கப்பட்டுள்ள நகரும் கூடையை அடையச் செய்து அங்கு மீண்டும் ஒருமுறை நீர் தெளிப்பான்கள் மூலம் சுத்தப்படுத்தப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு அனுப்பப்படுகிறது. மாசுகள் அகற்றப்பட்ட இக்காய்களை நகரும் மேடையில் நகரச் செய்து அங்கு நிறமில்லாத காய்கள், துளை உடைய காய்கள், கழிவு காய்கள் ஆகியவற்றை பிரித்தெடுத்து நன்கு சுத்தமான காய்களை மட்டும் நகரச் செய்து அடுத்த நிகழ்விற்கு கொண்டு செல்கின்றனர். பேரல் ப்ராசஸிங், ஜார் ப்ராசஸிங், கேனிங் ப்ராசஸிங் என்ற 3 நிலைகளில் இக்காய்களை பதப்படுத்துகின்றனர். சுத்தம் செய்யப்பட்ட இக்காய்களை பதப்படுத்தலுக்கு பின்னர் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி பெரிய ட்ரம்களில் கொட்டி உட்புற உறை கொண்டு மூடி எடை பார்த்து சரி செய்த பின்னர் ட்ரம் முழுவதும் காய்கள் நனையும்படி அசிட்டிக் ஆசிட், நேச்சுரல் வினிகர் அல்லது பிரெயின் சொல்யூஷன் ஆகியவற்றை ஊற்றி மேல் உறை கொண்டு இறுக மூடி ஓரிடத்தில் வைத்து விடுகின்றனர்.
அசிட்டிக் ஆசிட் மற்றும் நேச்சுரல் வினிகர் ஊற்றி வைக்கப்படும் ட்ரம்களில் இருக்கும் காய்கள் 7 நாட்களும், பிரெயின் சொல்யூஷன் ஊற்றி வைக்கப்படும் காய்கள் 25 நாட்களும் வேதியியல் மற்றும் பதப்படுத்தலுக்காக அப்படியே வைக்கப்பட்டு அதே நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இவ்வாறு அனுப்பும்போது எடை குறைவின் காரணமாக மீண்டும் ஒருமுறை காய்கள் வெளியே எடுக்கப்பட்டு 180 கிலோகிராம் எடை வரும்படி செய்தும் அனுப்பப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற அளவுகள் மற்றும் வடிவங்களில் நிரப்பப்படும் இக்காய்கள் உணவுப் பொருளாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் மட்டுமின்றி உலகம் முழுமைக்கும் இங்கிருந்து அனுப்பப்படுகிறது. ட்ரம்களில் மட்டுமல்லாது கண்ணாடி சீசாக்களிலும் இக்காய்கள் அடைத்து அனுப்பப்படுகிறது. இம்முறை செயல்பாட்டின் போது முதலில் சுத்தப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நகரும் மேடையின் வழியாக நகன்று காய்கள் இருக்கும் இடத்தை அடையும் போது பணியாட்கள் மூலமாக அந்த சீசாக்களில் அடைக்கப்பட்டு அடுத்த செயலுக்காக அனுப்பப்படுகிறது.
மெல்ல மெல்ல நகர்ந்து வரும் காய்கள் நிரப்பப்பட்ட இந்த சீசாக்கள் ரசாயன கலவை கலக்கும் இடத்திற்கு வரும்போது இயந்திரத்தின் உதவியின் மூலம் கலவை நிரப்பப்பட்டு மேல் உறை அமைக்கும் தளத்திற்கு நகர்த்தப்படுகிறது. இவ்வகை வெள்ளரிக்காய்களின் பிறப்பிடம் கர்நாடக மாநிலம். இதனைத் தொடர்ந்து ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் மட்டுமே விளைவிக்கப்பட்டு பதப்படுத்தும் நிறுவனங்கள் மூலம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேல் உரைகள் பதிக்கப்பட்ட இந்த சீசாக்கள் மெல்ல நகர்ந்து இயந்திரத்தை விட்டு வெளியேறிய பின்னர் அதனை எடுத்து மொத்தமாக ஓரிடத்தில் சேகரித்து வைத்துக்கொண்டு தேவையான நேரங்களில் தேவையான அளவுகள் மட்டும் தனியே எடுத்து வாடிக்கையாளர் அல்லது நிறுவன முத்திரையை ஒட்டிய பின்னர் அட்டை பெட்டிகளில் அடைக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 8 நிறுவனங்களில் இக்காய்கள் சராசரியாக மாதத்திற்கு ஒரு நிறுவனத்தின் மூலம் மட்டும் 540 டன்கள் என சுமார் 4200 டன்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது.
ISO 9000, 9001 தரச் சான்றிதழ் மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு தரச் சான்றிதழான NCCP சான்றிதழ் பெற்ற இந்நிறுவனம் தமிழகத்தில் இயங்கி வரும் தலைசிறந்த நிறுவனங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிறுவனமும் நிறுவன ஊழியர்களும் மேன்மை பெற வாழ்த்துவோம்.